சென்னையில எல்லாம் சிலிண்டர் கிடைக்குதாடா? அங்கேயும் கொஞ்சம் கஷ்டமா தான் சார் இருக்கு. ஆனா இப்போ ரீசெண்டா ஒரு தடவை புக் பண்ணும்போது ஒரே ஒரு சிலிண்டர் வந்துச்சு சார். கமர்ஷியலா தான் இன்னும் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு சார். நிறைய கடை மூடிட்டாங்க சார், தெரிஞ்ச கடைலாம். சரி, இதுல என்ன கஷ்டம்? இதுல இப்ப நம்ம பார்த்த அதே tan 2x இது வந்து இது வந்து காசி யூலரு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கேக்குதா? எஸ் சார், எஸ் சார். சப்போஸ் இந்த 15 எடுத்துக்கோ, 15ல இந்த டாபிக் பார்க்கல, ஆனா இந்த எல் இன்வெர்ஸும் இதுவும் பார்த்திருக்கோம். எஸ் சார். இதுல இங்க மேல இது போட்டு பார்க்கலாம். இல்ல, இது எஃப் டெஸ்ட் டி டெஸ்ட்ல போடணும். இது கீழே இது சை ஸ்கொயர்ல கேட்கல, இது வேற இதுல கேட்டு வச்சிருக்காங்க. அதான் சார். சரி, இப்போ இது பாரு. உனக்கு உன் கொஸ்டின்ல எஃப் டெஸ்ட் டி டெஸ்ட்னு உன் கொஸ்டின் பேப்பர்ல மென்ஷன் பண்ணிடுறாங்க. அது ஒரு நல்ல விஷயம். சப்போஸ் மென்ஷன் பண்ணலன்னா நம்ம தான் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஒரு டெஸ்ட்டை நீ எதுல வேணாலும் போடலாம், எஃப்லயும் போடலாம், டீலையும் போடலாம். பட் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேனே, ஒரு டெஸ்ட் ஒரு கொஸ்டின் கொடுக்குறாங்க, அதுல அவன் எஃப்னு மென்ஷன் பண்ணல, டீன்னு மென்ஷன் பண்ணல. இப்போ நான் எதுல சார் போடலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு க்ளூ இருக்கு. ஸோ அந்த க்ளூவை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணிட்டு இது ஓகே நம்ம இதுல போடலாமா அப்படிங்கறத ஃபைனலா கூட முடிவு பண்ணிக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த சம்பர் சாண்டல் பவுடர் இஸ் பேக்டு இன்டு packets by a machine. A random sample of 12 packets is drawn and their weights are found to be அப்படின்னு இங்க ஒரு வெயிட் கொடுத்துருக்காங்க, இங்க 12 கொடுத்துருக்காங்க. அந்த 12 என்னன்னு எடுத்துக்கோ. அவன் இங்க டெஸ்ட் ஆவரேஜ் வெயிட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, இங்க தெரியுதா ஆவரேஜ் வெயிட். இந்த மாதிரி ஆவரேஜ் வெயிட்னு சொல்லி கொடுத்துருக்கிறத நீ என்னன்னு எடுத்துக்கணும்னா எப்பவுமே மியூ அப்படின்னு எடுத்துக்கணும். புரியுதா? ஓகே சார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இந்த ஆவரேஜ் தான் உனக்கு என்னது அப்படின்னா உன்னுடைய கீவேர்டு. ஸோ உன் கொஸ்டின்ல ஆவரேஜ்னு இருந்ததுன்னா அந்த ஆவரேஜ் மியூன்னு எடுத்துக்கணும். புரியுதா? ஓகே சார். உன் கொஸ்டின்ல ஆவரேஜ்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அதை டி டெஸ்ட்ல போட்டு கொஞ்சம் ஈஸியா முடிஞ்சிடும். ஓகே சார். ஆவரேஜ் இருக்கிறது எதுல போடுற? டி டெஸ்ட் சார். டி டெஸ்ட்ல போட்டனா உனக்கு ஈஸியா முடிஞ்சிடும். அவ்வளவுதான், மற்றபடி ஒண்ணும் இல்ல. புரியுதா? ஓகே சார். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் எடுத்து இப்போ நீ n ஈக்குவல் டு 12 மியூ ஈக்குவல் டு 0.5 அப்படின்னு இதை எடுத்து எழுதிக்கிற. சரியா? ஓகே சார். எழுதிக்கிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா டேபிள் போடுறோம். இந்த எக்ஸ்ங்கிறது என்னன்னா அவன் கொடுத்த 12 வெயிட். ஓகே சார். மேல அங்க கொடுத்துருக்காங்க 0.49 48 47 48 49 50 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது இது ஒவ்வொன்றுத்தையும் ஹோல் ஸ்கொயர் பண்ணி எக்ஸ் ஸ்கொயர்னு இந்த பக்கத்துல எழுதிக்க. சரியா? ஓகே சார். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணு, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணு, முடிஞ்சது. ஓகேவா? ஓகே சார். அடுத்தது இந்த ஒண்ணுலாம் தேவையில்ல. ஹெச் நாட் இஸ் நாட் சிக்னிஃபிகன்ட், ஹெச் ஒன் இஸ் சிக்னிஃபிகன்ட். புரியுதா? ஓகே சார். இந்த சம்ல உனக்கு எங்கேயுமே பர்சன்டேஜ் கொடுக்கல, அதனால நீயாவே 5% எடுத்துக்கோ. டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்க்கு n-1, என்னன்னா 12ன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. 12 - 1 11. ஓகேவா? ஓகே சார். அடுத்தது டி டெஸ்ட்டுக்கு ஃபார்முலா இதுதான். இதுல எக்ஸ் பார் மைனஸ் மியூ எஸ் டிவைடட் பை ரூட் ஆஃப் n-1. எக்ஸ் பார் மேல கண்டுபிடிச்சிக்கலாம். எக்ஸ் பார் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சமேஷன் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை n. புரியுதா? ஓகே சார். இந்த எஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா எஸ்க்கு இங்க ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இது எஸ் இல்ல, எஸ் ஸ்கொயருக்கான ஃபார்முலா. ஓகேவா? ஓகே சார். இதுல எக்ஸ் பார் கண்டுபிடிச்சு இதுல சப்ஸ்டிட் பண்ணு. சமேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயருங்கிறது எங்க இருக்குன்னா இங்க 2.8833 இருக்கு. என்னங்கிறது 12 போட்டுக்கோ, ஒரு ஆன்சர் வரும். என்ன நமக்கு தேவை எஸ் தான். ஸோ இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் வந்தா ரூட் போடணும். ஓகே சார். அவர் இது எஸ் இந்த ஆன்சருக்கு ரூட் எடுத்தீங்கன்னா எஸ் கிடைச்சிரும். சரியா? ஓகே சார். ஸோ இப்போ உனக்கு எல்லாமே தெரியும். இப்போ இதுல சப்ஸ்டிட் பண்ணா உனக்கு ஒரு வேல்யூ வரும். என்ன வேல்யூ வருதுன்னா நீ இங்கேயே சப்ஸ்டிட் பண்ணிரு. ஓகேவா? ஓகே சார். 2.76339. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா போய் டேபிள் வேல்யூ பார்க்க போறோம். டேபிள் இங்க இருக்கு டி டெஸ்ட். தெரியுதா? இந்த டி டெஸ்ட்ல 1 டைல் 2 டைல் இருக்கும். நீ 1 டைல் பக்கமே போக வேண்டாம். நீ என்ன பண்ற அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நமக்கு 0.05 அப்படிங்கிறது இங்க இருக்கு. சரிதா?
ஆமா சார். இங்கேயும் ஒரு 0.05 இருக்கு, இங்கேயும் ஒரு 0.05 இருக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எங்க காணும், இவன் எவ்வளவு இடத்த எழுதியிருக்கான், 2.20 எழுதியிருக்கானா, 11க்கு நேரா 2.20. நீ எப்பவுமே என்ன பண்ற அப்படின்னா ஒன் டைல்டுலே பார்க்காத, இங்க மேல தெரியுதா ஒன் டைல்டு, ஆமா இந்த சார். ஒன் டைல்டுலே பார்க்காத, டூ டைல்டுக்கு வந்துரு. டூ டைல்ல 0.05, நமக்கு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 11. இதுக்கு நேரா பார்த்தீங்கன்னா இங்க என்ன வேல்யூ இருக்கு, 2.20. 2.20. சரியா? ஓகே சார். ஸோ டேபிள் வேல்யூ நீ இந்த மாதிரி ரிஜெக்ட் எல்லாம் எழுத தேவையில்ல. நீ இந்த 5வது ஸ்டெப்ல இந்த ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்ப. 6வது ஸ்டெப்ல ஆல்பா 0.05, டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து 11, டேபிள் வேல்யூ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேபிள் வேல்யூன்னு எழுது. ஓகேவா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேபிள் வேல்யூ வந்து 2.20. இப்போ இந்த 2.20வும் நீ கண்டுபிடிச்சது 2.7. டேபிள் வேல்யூ அதிகமா இருந்தாதான் அக்செப்டட், இங்க டேபிள் வேல்யூ கம்மி. சரியா? ஓகே சார். நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ எவ்வளோ? 2.76 சார். சோ கம்மி தானே, டேபிள் வேல்யூ கம்மி. சோ டேபிள் வேல்யூ கம்மிங்கிறதுனால இங்க பாரு கன்க்ளூஷன் எழுதி, சின்ஸ் 2.76 அதிகம், ஸோ வி ரிஜெக்ட் ஹெச் நாட் அட் 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் எழுதிட்டு, இது உன்னால எழுத முடிஞ்சதுன்னா எழுது, ஆவரேஜ் பேக்கிங் cannot be taken to be 0.5 kg அப்படின்னு. இது ஒரு சம்முக்கும் அவன் கொடுத்த செனரியோக்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்போ இதுவே அக்செப்டட்னு வந்துச்சுன்னா we have to pick. ஓகேவா? இல்ல ஆவரேஜ் பேக்கிங் டு பி டேக்கன் 0.5 kg அப்படின்னு கூட எழுதலாம், ஒருவேளை அக்செப்டடா இருந்ததுன்னு. ஓகேவா? இந்த சம்ல பேக்கேஜிங், அடுத்த சம்ல வேற என்ன சொல்றானோ அது. சரியா? அது கடைசி போர்ஷன் மட்டும் சம்முக்கு ஏற்ற மாதிரி மாறும் செனாரியோ, அதை நம்ம தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே சார். இப்போ இந்த சம் பாரு, இப்ப மேல பார்த்தது ஒரு டைப். ஓகேவா? ஓகே சார். The average breaking strength of steel rod is specified to 18 point. ஆவரேஜ்னே சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ்னா மியூன்னு எடுக்கணும்னு நான் வந்துட்டு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த பாரு மியூ. The test, this is a sample of 14 rod. அப்போ 14ங்கிறது என்ன? ஓகே சார். The mean and standard deviation கொடுத்துருக்காங்க இல்லையா? மீன்னா எக்ஸ் பாரு, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா எஸ். ஓகே சார். சோ எக்ஸ் பாரு எஸ், அவ்வளவுதான் முடிஞ்சது. போன தடவைக்கு இந்த தடவைக்கு என்னன்னா, போன தடவை இந்த டேபிள் போட்டு இதுல இருந்து நம்ம எக்ஸ் பாரும் எஸும் கண்டுபிடிச்சோம், கொடுக்கல. அதாவது மீனும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும். ஓகே சார். இந்த சம்ல அவன் ஸ்ட்ரைட்டாவே மீனும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் மென்ஷன் பண்ணி கொடுத்ததுனால நம்ம அதுக்குள்ள போ தேவையில்ல. நீ ஸ்ட்ரைட்டா டி டெஸ்ட்டுக்கு ஃபார்முலா எழுதி இதெல்லாம் ஹெச் அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதான். இது ரொம்ப சிம்பிள். ஓகேவா? ஓகே சார். 1 செகண்ட் சார், வந்துடுறேன். சரி, இப்ப இந்த சம்பார். இப்போ இந்த சம்முல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இதுலயும் ஒரு டிஃபரன்ஸும் இல்ல. இதுல ஒரே ஒரு டிஃபரன்ஸ் வந்து இங்க 95% கொடுத்திருக்காங்க. தெரியுதா? எஸ் சார். ஆனா உன்னோட டேபிள்ல போய் பாத்தீங்கன்னா 95க்கு இருக்காது. சரியா? ஆமா சார். 100ல இருந்து 95 மைனஸ் பண்ணா எவ்வளவு வரும்? 5% சார். அப்போ 5%க்கு நீ பாக்கணும்னு அர்த்தம். புரியுதா? ஓகே சார். சம்டைம்ஸ் உன் காலேஜுக்கு இருக்குத்தனமா கேட்கணும்னா 90% கேட்பான். அப்போ 100ல இருந்து 90 மைனஸ் பண்ணா மீதி 10 வருமா? அப்போ 10 டிவைடட் பை 100 போட்டினா அதுக்கு ஒரு 0.1 வரும். அப்போ நீ 0.1ல பாக்கணும். புரியுதா? ஓகே சார். இங்கதான் ட்விஸ்ட். எங்க டைரக்டா 5% கொடுக்க மாட்டாங்க, டைரக்டா 10% கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பதில் 90% இல்ல 95% கொடுப்பாங்க. நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். இல்லாட்டி பர்சன்டேஜே கொடுக்க மாட்டான், நம்மளே 5%ன்னு அசியூம் பண்ணிக்க வேண்டியதான். புரியுதா? ஓகே சார். இப்போ மேல பார்த்ததெல்லாம் ஒரே டைப். கொஸ்டின் நம்பர் 1, 2, 3. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது 4th சம். இப்போ மேல இருந்த 3 சம்லயும் உனக்கு ஒரே ஒரு சாம்பிள் தான். ஒரே ஒரு சாம்பிள் மீன்ஸ் ஒரு 14 மிஷின், அப்படி ஒரு 12 மிஷின், ஒரே ஒரு சாம்பிள். இப்போ இங்க பாரு, the average number of articles produced by 2 machines per day
ஆவரேஜ் நம்பர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஆவரேஜ்னா என்னன்னு எடுக்கணும்னா நான் மியூ அப்படின்னு எடுக்கணும்னு சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஆமா சார். இவங்க இங்க x1 பார் x2 பார்னு எடுத்திருக்காங்க. ஏங்கிறதுக்கு நான் ரீசன் பின்னாடி சொல்றேன். அடுத்தது ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கு 20 25ன்னு கொடுத்துருக்காங்க. அது S1 S2ன்னு எடுத்தாச்சு. ரெஸ்பெக்டிவ்லி அந்த பேசிஸ் ஆஃப் ரெக்கார்ட் ஆஃப் 25 டேஸ் ப்ரொடக்ஷன் அப்படி கொடுத்துருக்காங்க. இங்க உனக்கு உன் கொஸ்டின்ல பாரு 2 மிஷின்ஸ் கொடுத்துருக்காங்களா, அப்ப N1ம் 25 N2ம் 25. புரியுதா? எஸ் சார், எஸ் சார். N1ம் 25 N2ம் 25 சார். N2ம் 25. சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா N1 N2ன்னு ரெண்டு இருக்கு, ரெண்டு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இருக்கு, ரெண்டு மீன் இருக்கிறதுனால உனக்கு டிகிரி சரி. இப்பொழுதுக்கு நீ இது மட்டும் எழுதிக்கிட்டு நீ வேற எதுவும் பண்ணாத. அடுத்தது H0 இஸ் நாட் சிக்னிபிகண்ட், H1 இஸ் சிக்னிபிகண்ட். ஆல்பா வந்து 1% ஆட்டுக்கு உன் கொஸ்டின்ல எங்கேயாவது கொடுத்துருக்காங்களாட்டுக்கு. இங்க பாரு, இங்க இருக்கு. 1/100 போட்டுக்க வேண்டியதான். சரியா? அடுத்தது டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் N1 பிளஸ் N2 -2. ஓகே சார். ஏன்னா 2 இருக்கிறதுனால -2 போட்டாங்க. சரியா? ஓகே சார். இப்ப பாரு, டி டெஸ்ட்டுக்கு புது ஃபார்முலா. இங்க மியூவே வராது. நீ வேணாலும் μ1 μ2ன்னு எடுத்துக்கோ. பட் ஆனா அதுக்கேற்ற மாதிரி ஃபார்முலாவில் μ1 μ2ன்னு போடணும். ஆனா உன்னுடைய பேப்பர் திருத்தும் போது உனக்குன்னு இல்ல, சாருக்கு ஒரு கீ கொடுப்பானுங்கல்ல, அதுல x1 பார் x2 பார்னு தான் இருக்கும். ஓகேவா? நீ μ1 பார் μ1 μ2ன்னு கூட போட்டாலும் தப்பு இல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்ப இது x1 x2 கொஸ்டின்ல இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. N1 N2 கொஸ்டின்ல இருக்கு, இந்த S மட்டும் இல்ல. இந்த S கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இங்க இருக்கு. ஓகே சார். இதுல ஸ்மால் N1 25, ஸ்மால் S1 கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க 20, N2 25, S2வும் 25ன்னு கொடுத்துருக்காங்க. சோ இத போட்டீங்கன்னா நீ S என்னன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இல்ல S அதை இங்க கொண்டுட்டு வந்து அப்படியே போட்டுரு. புரியுதா? ஓகே சார். இப்போ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 48 இருக்கு இல்லையா, 48க்கு நம்ம இதுல இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இது. 48க்கு இல்ல. தெரியுதா? ஓகே சார். 48க்கு இல்ல சார். இல்ல. ஆனா என்கிட்ட ஒரு டேபிள் இருக்கும். ஒரு நிமிஷம் இது. Please check your connection. Try again. அடியே நெட்வொர்க் கனெக்ஷன்ல தான்டா இருக்கு. இதுல 48க்கு இருக்கும்டா. இப்போ ஒருவேளை உன் காலேஜ்ல எங்க காணோம், இதுதானே. இதுல இப்ப 48க்கு கொடுக்கல. சோ 48க்கு நியர்பை என்ன இருக்கும்னா இந்த 60 தான் இருக்கும். கரெக்டா? ஓகே சார். 48 எங்க இருக்கும்? 40க்கும் 60க்கும் நடுவுல இருக்கும். கரெக்ட் தானே? சோ நானா இருந்தா என்ன பண்ணுவோம்னா, இந்த 1% அப்படிங்கும் போது 0.01ன்னு வரணும். அப்போ இந்த 2.704ங்கிறத எடுத்துக்குவேன். ஓகேவா? ஓகே சார். இதே எடுத்து எழுதிடு. இவன் 2.70ன்னு நான் எடுத்து எழுதுவேன். நான் 2.70ன்னு எழுதுறதுனால இது ஒன்னும் அக்செப்ட் ஆக போறது இல்லை. ஏன்னா இது 7.67 இருக்கு. தெரியுதா? எஸ் சார். புரிஞ்சுதா? ஓகே சார். நான் 2.70ன்னு எழுதுறதுனால தப்பா ஆயிருமா சார்? இல்ல, அவங்க ஃபைனலா பாக்குறது அக்செப்டா ரிஜெக்ட் ஆங்கிறத தான் பார்க்க போறாங்க. உன்னோட ஃபார்முலாவை பார்க்க போறாங்க. சரியா? ஓகே சார். அக்செப்டடா ரிஜெக்டடாங்கிறத பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா நீ ஃபார்முலாவை கரெக்டா எடுத்து எழுதிருக்கீங்கிறத செக் பண்ணுவாங்க. சோ அதன்படி பார்த்தோம்னா நம்ம போட்ட சம் ரைட். ஓகேவா? ஓகே சார். இப்போ இந்த சம், a group of 10 rat fed on diet A and another group of 8 rat. இப்போ இதுல பாரு, N1 வந்து 10, இன்னும் N2 வந்து 8. ஓகேவா? ஓகே சார். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இப்போ இதுல x1 கொடுக்கல, x2 கொடுக்கல, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கொடுக்கல, இன்னொரு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கொடுக்கல. சோ அதுக்கு பதில் இங்க டேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த டேபிளை வச்சு நம்ம பில்டப் பண்ணிக்க வேண்டியதான். சோ அந்த டைட் ஏவை x1னையும் அது எல்லாத்தையும் ஹோல் ஸ்கொயர் பண்ணி, டைட் 2வை x2னையும் அது எல்லாத்தையும் ஹோல் ஸ்கொயர் பண்ணி இங்க எழுதியாச்சு. சரியா? ஓகே சார். x1 பார் என்ன பண்ணிருக்காங்க, சமேஷன் ஆஃப் x டிவைடட் பை n. x1ல 10 நம்பர் இருக்கு, x2லயும் அதே போல ஃபார்முலா S1 ஸ்கொயர் S2 ஸ்கொயருக்கு ஃபார்முலா இங்க எழுதி இருக்காங்க.
நீ இந்த ஃபார்முலாவை தான் ஞாபகம் எழுதி பார்த்துட்டு போகணும். ஓகேவா? ஓகே சார். அப்புறம் இந்த பெரிய கேபிட்டல் எஸ் கண்டுபிடிக்கிறோம். ஏன் சார் இந்த பெரிய கேபிட்டல் எஸ் கண்டுபிடிக்கிறோம்னா இந்த எஸ் தான் நமக்கு அங்க ரூட்ல இருக்கும். ஆமா சார். எஸ் மட்டும் கண்டுபிடிச்சிரு, இது எதுவும் தேவையில்ல, அவன் இங்கேயே போட்டாங்க. ஓகேவா? அடுத்தது ஹெச் நாட் இஸ் நாட் சிக்னிஃபிகன்ட், ஹெச் ஒன் சிக்னிஃபிகன்ட், ஆல்பா பர்சன்டேஜ் லெவலு. அப்புறம் இது 16 இருக்கும். அப்புறம் இங்க x1 x2 இதெல்லாம் தெரியும். இதுல போய் சப்ஸ்டிட் பண்ணி டீல பார்த்தனா முடிஞ்சிடும். புரியுதா? ஓகே சார். இப்போ இந்த உன்னோட கொஸ்டின் பேப்பருக்கு வருமா? இப்போ நான் சொன்ன ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வச்சு இந்த 19th போடலாம். ஓகேவா? ஓகே சார். 20th வேற டாபிக். ஓகேவா? ஓகே சார். இரு, இன்னும் ஒரு 2-3 கொஸ்டின் பேப்பரா செக் பண்ணிடுறேன். அப்ப இப்பயே படிக்க ஆரம்பிச்சிடறா. 18ஆம் தேதி எக்ஸாம்னா நீ 17ஆம் தேதி வரையும் காலேஜ் போவியா? ஆமா சார். ஏன்னா வந்து நடுவுல பிராக்டிகல்லாம் இருக்கு சார். இன்னும் இது முடியல சார். இந்த 3 days ஹாலிடே சார். எந்த 3 days? நாளைக்கு மார்னிங் கிளாஸ் வச்சுக்கலாம் சார். ஏன்னா நாளைக்கு மார்னிங் வந்து காலேஜ் இல்லை. ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து சாட்டர்டே சண்டே அதுக்கப்புறம் 14th ஒரு லீவ் இருக்கும் சார். ஏன்னா வந்து தமிழ் லீவ் இருந்துட்டு ஃப்ரைடே நான் அப்படியே லீவ் எடுத்துருவேன் சார். ஃப்ரைடே லீவ் எடுத்துருவியா? 17th அந்த ஃப்ரைடே லீவ் எடுத்துருவேன். லீவ் எடுக்கிறதுலாம் ஃபைன். நீ இப்போ இன்னும் ஒரே ஒரு டாபிக் பார்த்தா இந்த 3வது லெசன் முடிஞ்சிருச்சு. நீ நேரத்துக்கு நீ இந்த 3 லெசன்ல ஒரு 2 லெசனாவது போட்டு பார்த்துருக்கணும். நீ எக்ஸ்ட்ரா சம் போட்டு பார்த்துருக்கியோ இல்லையோ, நான் சொல்லி கொடுத்த சம்ம மட்டுமாவது நீ போட்டு பார்த்துருந்துருக்கணும். அப்படின்னாதான் நீ சொன்ன இந்த 13, 14, 15 அப்புறம் இந்த 17 ரிவைஸ் பண்ணலாம். ரிவைஸ் பண்ணும்போது 2 மார்க்ஸ் சேர்த்து படிக்கலாம். நீ அப்போ 13, 14 உட்காந்து நீ போட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோயேன், கஷ்டம்தான். ஓகேவா? ஓகே. இன்னும் இருக்கிறது கிட்டத்தட்ட 2 லெசன் தான் வச்சுக்கோயேன். இது ரொம்ப ஈஸி. மீன் அண்ட் மீன் கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? ஓகே சார். ரொம்ப ஈஸி. ஒரே செம்ம. ஒரு டாப் மீன்ல ஒரு 2 டைப்பு, மோடுல 2 டைப்பு, அப்புறம் மீடியன்ல 2 டைப்புன்னு அவ்வளவுதான் இருக்கு. அதே போல இங்க கிரீனோ காசோ படிச்சோம்னா அது முடிஞ்சிடும். ஸோ அதிகபட்சம் 10th தான். 10th முடிஞ்சிரும்னு வச்சுக்கோயேன். ஓகே சார். சரியா? 10th முடிஞ்சிரும்னு வச்சுக்கோங்க. பட் 10th முடியுதுன்னா நீ அதுக்கப்புறம் கடைசி நாள்ல 8 நாள் போட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற பிளான்ல இருந்தீங்கன்னா அது கஷ்டம். போட்டு பார்க்கும்போது டவுட் வரும். அதனால இப்ப நீ ரெக்கார்ட் எல்லாம் எழுதணும்னாலும் தாராளமா எழுதிட்டு ஒரு எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டேன் சார். ரெக்கார்ட் எல்லாமே முடிச்சிட்டேன் சார். ஹாஃப் அன் ஹவர்னு 3 லெசன் படிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் லெசன்ல மெத்தட் ஆஃப் வேரியேஷன் பாராமீட்டர், காசி யூலரு, அது 2த்தையும் பார்த்துட்டு கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற 2 சம்மு போட்டு பார்க்கலாம். இப்ப நீ என்கிட்ட சொன்னல சார் 2மே மெத்தட் ஆஃப் வேரியேஷன் பாராமீட்டர்ல கேட்டு வச்சாங்கன்னு, அதே கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற சம்மு கூட போட்டு பார்க்கலாம். சரியா? ஓகே சார். இதெல்லாம் நீ எக்ஸ்ட்ரா பண்ண வேண்டியது ஒண்ணு. 2வது வந்து அப்புறமா இந்த இருக்கிற கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற சம்மையும் போட்டு பார்க்கலாம். இப்படியே போட்டு பார்த்தீங்கன்னா நீ எங்க தப்பு பண்றன்னு தெரிய வரும். அப்ப என்கிட்ட ஏதாவது டவுட் கேட்கலாம். நீ இங்கே கிளாரிஃபை பண்ணிட்டுனா அப்புறம் ரிவைஸ் பண்ணும்போது உனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நான் சொல்ற மாதிரி பண்ணனா அப்போ 70, 80 வரும். ஓகே சார். இல்ல சார் பாஸ் ஆனா போதும், நான் லாஸ்ட் 2 daysல உட்காந்து படிச்சுக்கிறேன்னா வாய்ப்பு இல்லை. ஏன்னா உனக்கு கண்டினியூஸா 2 days படிக்கிறதுக்கு டைம் இல்லை. நீ காலேஜ் போகணுங்கிற. சோ அது ரொம்பவும் கஷ்டமா போயிடும். அப்புறம் கடைசி மினிட்ல இம்பார்ட்டன்ட் டாபிக் மட்டும் நீயாவே படிச்சுட்டு போயிடுவ. அதனால இப்பயே போட்டு பாத்தீங்கன்னா கடைசி நிமிஷத்துல ரிவைஸ் பண்றதுக்கு திருப்பியாவது பார்க்கலாம். சரியா? அதனால இதுவரை பார்த்தவை. அடுத்த கிளாஸ்ல இன்னும் ஒரே ஒரு டெஸ்ட், எஃப் டெஸ்ட் நாளைக்கு பார்த்துட்டு மீனோ மீடியன் இல்ல மோட்ல ஏதாவது ஒன்று ஆரம்பிச்சு விடலாம். சரியா? ஓகே சார். நாளைக்கு மார்னிங் எத்தனை மணிக்கு சார்? நான் உனக்கு நைட்டு இல்ல நாளைக்கு மெசேஜ் பண்றேன். மோஸ்ட்லி 9 o'clock எழுந்துருவியா நீனு? 10 ஆயிடும் சார். ஏன்னா நைட்டு கொஞ்சம் லேட்டா தான் தூங்குவேன். ஏன்னா 10 o'clock ஒரு கிளாஸ் இருக்கு. நீ 9 o'clock வரனா 9 o'clock வச்சிரும். அதுக்காக கேட்கறேன். அப்படியா சார்? சரி ஓகே சார். நான் எழுந்துறேன் சார். சரி ஓகே. ஓகே சார். தேங்க்யூ.